கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எஸ்அப்பா நாமத்தினால இந்த புதிய வருடத்துலேயும் ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்த குரூப்பில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயா 52:12 அந்த வசனத்தின்படியாக கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. வாக்கு கொடுத்து அந்த ஒரு வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஒரு 7 ஆசீர்வாதங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்தாங்க. அந்த 7 ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சொல்லி நாங்கள் ஜெபித்து அதுக்கான அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 11:10. கர்த்தர் நம்ம முன்னே போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை அல்லேலூயா. கர்த்தர் நம்ம முன்னாடி போகும்போது அவர் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் அவர் நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக பாதைகள் எப்படி தான் இருக்குது, கரடுமுரடான பாதைகள். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:6 அந்த வசனத்தை வாசிக்கும்போது பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. பெரும் பகுதி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் சீரழிஞ்சு தான் போயிருக்கு. பிள்ளைங்களாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த பக்கம் இந்த எங்கே ஏதோ ஒரு போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், இல்லை பாவ பழக்கங்களில் அடிமைத்தனங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியங்களில் பாழாய் கிடக்குது இந்த உலகம். அல்லேலூயா. இந்த பாதைகள் எல்லாமே பாழாய் கிடக்குது. இப்போ ஒரு ரோடில் நம்ம போகிறோம், அந்த ரோடு கரடு முரடு சல்லியும் கற்களும் அப்படி ஒரு ஸ்மூத்தாக ஒரு வண்டி அதில் போக முடியலைன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு என்ன வரும், ஒரு தடுமாற்றம் வரும், இல்லை கீழே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க, இல்லை அடிகள் படும், காயங்கள் படும், இப்படி தான் இருக்கும் இல்லையா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதைகள் சரியாக இல்லை, அது கரடு முரடாக இருக்கும், அது ஏனோ தானன்னு இருக்குன்னு சொன்னால் அந்த பாதை நம்ம வாழ்க்கை போகும்போது என்ன ஆகும்னா பல நேரத்தில் நம்ம ஸ்லிப் ஆகிடுவோம், நம்ம வாழ்க்கை நிலைச்சி நிற்க முடியாது, இல்லைன்னா நிறைய காயங்கள் நம்ம பட வேண்டியதாக இருக்கும். மனசளவில் ஒரு சரீர அளவில் நிறைய காயங்கள் வருத்தங்களை சுமக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா தடுமாறி ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்க வேண்டியது இருக்கும். மூவ் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்படிப்பட்ட பாதைகள், அந்த மாதிரிப்பட்ட பாதைகள் தான் இந்த உலகத்தில் அநேகம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாதைகள் சங்கீதம் 77:19 பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பாதைகள் மறைந்திருக்குது. அதாவது கடலில் தண்ணிக்குள்ளே நடக்கும்போது நம்முடைய பாதைகள் எப்படி பாதச்சுவடுகள் எப்படி வெளியே தெரியாதோ அதுபோல் நம்முடைய பாதைகள் அநேக நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறதில்ல, வெளியே தெரியவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல என்னென்னா நம்ம நிறைய ஓடி இருப்போம், உழைச்சிருப்போம், நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்திருப்போம். ஆனால் அதற்கான நன்மைகள் நமக்கு கிடச்சிருக்காது, அதற்கான கிரெடிட் நமக்கு கிடச்சிருக்காது. நம்மளை தூக்கி குப்பையை போல் போட்டிருப்பாங்க, நம்ம மறக்கப்பட்டு இருப்போம் இல்லையா. அநேக நேரம் நம்முடைய உழைப்பு, நம்முடைய கஷ்டங்கள், நம்ம ஓடின ஓட்டம், நடந்த எதுவுமே எல்லாமே மறக்கப்பட்டு போயிருக்கோம், மறைந்திருக்கும். அல்லேலூயா. அது வெளியே தெரியாமலே போயிருக்கோம். அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் நமக்கு என்ன செய்கிறார், அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது, நமக்கு சரியான பாதைகளை காட்டும்போது, ஒரு வழிகள் நமக்காக அவர் திறக்கும்போது இது எல்லாமே என்ன ஆகும், வெளிச்சத்துக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் ஓடின ஓட்டத்துக்கான, நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கான பலன் அது வெட்ட வெளிச்சமாய் வெளியே தெரிகிற மாதிரி ஆண்டவர் கொண்டு வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கும்போது சோதனைகளில் தப்பிக்கொள்ளும் போக்கு ஆண்டவர் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், பலவீனங்கள் நம்மளை அழுத்தி நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் சில நம்ம நிற்கிறோம். சில பிரச்சனைகள் மீண்டு வர்றதுக்கான வழி நமக்கு தெரிகிறதில்ல. யார் கொடுக்குற ஆலோசனைகள் நம்மளை வழி நடத்த மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது என்ன செய்கிறாரு, அவர் உங்கள் கூட இருந்த அந்த வழியை, அந்த சோதனையில் அந்த பிரச்சனையில் அந்த போராட்டத்தில் தப்பிக்கொள்ளக்கூடிய வழி அவரே உங்களுக்கு என்ன செய்கிறாரு, அந்த வழி அவரே உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 65:11 பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு வசனம் இருக்குது. நம்முடைய பாதைகள் அவர் நம்மளை வழி நடத்தும் போது, அவர் நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தும் போது நம்முடைய பாதைகள் எப்படி இருக்குது, அங்கே நெய்யாய் பொழிகிறதுனா என்னது, ஆசீர்வாதங்கள் கடந்து வருது, நன்மைகள் அந்த வழிகளில் அவர் நமக்கு காட்டுற வழிகளில் போகும்போது ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மளால் சொந்தரிக்க முடியுது. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கான நன்மைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு
லைட்டாக அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளை தினத்துலேருந்து இன்னொரு சகோதரி நம்ம கூட இருந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. நாளை தினத்து 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பிரயோஜனத்துக்காக தான் நாங்கள் மெனக்கெட்டு எங்கள் நேரங்களை செலவிட்டு நாங்கள் உங்களுக்காக அனுப்புகிறோம். நீங்கள் கேட்டு பயன்பெற தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென். தேங்க்யூ.